ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சுட சுட போண்டா போட்டாச்சுங்க. இதோ காலையில் எழுந்துச்சி வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட்டுவிட்டேன். கோலம் போட்ட அப்புறம் பால் வாங்கி வந்து வச்சுட்டு வெறும் வயிற்றுலேயே இன்றைக்கி கழிச்சி காய் சாப்பிட்லான்னு எடுத்துருக்கேன். 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும். அதை நான் காயாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொடியாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்ல. 5 காயை எடுத்து உடச்சி அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கணுங்க. 10 மிளகு, இதில் தேன் இருந்தாக்க நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம். தேன் இல்லைன்றதுனால நான் சுடுதண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கேங்க. இதை சாப்பிட்டுட்டு மென்று சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கணும், அவ்வளோதான். இது வெறும் வயிற்றுலேயே சாப்பிடக்கூடாது. காலையில் எழுந்துச்சி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு தாங்க சாப்பிடணும். எதுவாக இருந்தாலுமே அப்படி தான். ஏதோ துணி எல்லாமே தைக்காமையே கிடந்ததுங்க, ஊக்கு போட்டு வச்சுக்கிட்டு போட்டிருந்தேன். சரி, அதை அப்படியே தையல் ஓட்டிடலாம் அப்படின்ட்டு ஓட்டிட்டேங்க. வாழைப்பழம் 3மே நல்லா வெடிச்சிருச்சுங்க, பாரு நல்லா பழுத்துருச்சு. சரி, அதனால் ஒரு போண்டா போட்டுடலான்னு ஒரு ஆசை காலையிலேயே. ஏதோ வாழைப்பழத்தை கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அடித்தாச்சு. அடிச்சுட்டு 1 கப்பு கோதுமை மாவு, மைதாவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் மைதா போடலைங்க, கோதுமை மாவையே போட்டுக்கிட்டேன். ஏதோ 1/2 கப்பும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவும் போட்டுக்கிறேன். 5 ஏலக்காய் போட்டு அடிச்சிக்கலாங்க. இந்த மாவோடையே ஒரு சுற்று விட்டுக்கலாம். ஆனால் ரஃப்பாக இருக்கும், தண்ணிலாம் நான் ஊற்றலை. மறுபடி முட்டை சேர்க்கணுன்றதுனால தண்ணி ஊற்றலைங்க. அவ்வளோதான். கருப்பட்டி வெல்லம் எடுத்துக்கிட்டேங்க. நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலுமே சேர்க்கலாம். நான் கருப்பட்டி வெல்லம் தான் எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சமாக மண் இருக்கே என்னான்னு ஒரு டவுட்டுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி விட்டு வடிகட்டிக்கிட்டேங்க. ரவை 1/2 கப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இது வரைக்கும் செய்தது இல்லைங்க, இன்றைக்கி தான் செய்கிறேன். எனக்கு இனிப்பு போண்டா பிடிக்கும், போலிலாம் பிடிக்கும். ஆனால் மற்றபடி எதுவுமே இனிப்பு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது, காரம் தான் பிடிக்கும். இருந்தாலும் ஒரு ஆசை தான். எனக்கு கடைக்கு போனால் அந்த போண்டா இனிப்பு போண்டாவும் போலியும் தாங்க வாங்கி சாப்பிடுவேன். மற்றபடியெல்லாம் எல்லாமே காரம் தான் எனக்கு பிடிக்கும். ஏதோ அந்த வெள்ளைப்பாகையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டுக்கலாங்க. சுக்கு பொடி போட்டோம்னா எப்போவுமே நல்லா வாசமாக இருக்கும் இனிப்பு உள்ள பொருளுக்கு. கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நான் இதில் தண்ணி சேர்க்கலாம் வேண்டாம், மறுபடி முட்டை சேர்க்கணுங்க. எனக்கு முட்டை போடாத நான் போட்டுக்கிறேன். அதனால் மறுபடி முட்டை போடும்போது அப்புறம் இலகுன்றதுனால நான் கெட்டியாகவே எனக்கு போட்டு எடுத்துக்கிட்டேன். இதோ 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதை நல்லா கிண்டி விட்டு ஸ்பூனாலே கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு ஒன்றா கலந்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கிறாங்க. தூள் உப்பு நான் எனக்கு போடல, அதை அந்த சாப்பிடும்போது தான் தெரியுது அதோட டேஸ்ட் இல்லை அப்படின்றதுனால. இப்போ தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். முட்டை சேர்த்ததுனால நல்லா லூஸாக இருக்குது பாருங்கள் மாவு. ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருந்ததுனாலும் எண்ணெய் குடிக்கும். இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல, நல்லா இருக்குது. நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசை இருக்குது. நான் இன்றைக்கி முட்டை சாப்பிட மாட்டேங்க, அதனால் முட்டை போடாத எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். என் வீட்லேயே போண்டாலாம் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க எங்கள் அப்பா வீட்டுக்கு. சூடாக போண்டா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா சூடாக இருக்கும். எல்லோரும் காலைல டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. காலையிலேயே வாய்க்கு ருசியாகவும் சூடாகவும் நல்ல ஒரு போண்டா போட்டாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது போல் செய்து சாப்பிடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு.